லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உவே சாமிநாதர் கூற்றோடு சரியானது எது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உவே சாமிநாதர் உத்தமநாதபுர வேங்கட சுப்புவின் மகன் சுவாமிநாதன் அப்படி சொல்லுவோம். இந்த உத்தமநாதபுரம் அப்படிங்கிறது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அப்போ உத்தமநாதபுரம் வேங்கட சுப்பு அப்படிங்கிறது தன்னோட தந்தை பேர், வேங்கட ரத்னம் அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர். அப்போ அந்த கூட்டில் அது கரெக்டு. அடுத்தது வந்து இவருடைய ஆசிரியர் மகாவித்வன் மீனாட்சி சுந்தரம் தான், நமக்கு தெரியும். ஸோ திருவாடுதுறை ஆதினந்தராக மகாவித்வன் மீனாட்சி சுந்தரம் இருக்கும்போது தான் வந்து உவே சாமிநாதர் அவர்கிட்ட வந்து கல்வி பயின்றுவார் அப்படி சொல்லி படிச்சிருப்போம். இப்போ கூற்று 1 சரிதான். கூற்று 2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிறத வந்து பதிப்பித்தவர் அப்படி சொல்லி உவே சாமிநாதர் கொடுத்துருக்காங்க. அதுவும் சரியானது தான். குறிஞ்சிப்பாட்டு ஆசிரியர்னு கேட்டால் கபிலர், அதில் 99 பூக்கள் இருக்கும், அதை இவர் தான் பதிப்பிச்சிருப்பார். மூன்றாவது தமிழ்ச்சங்கத்தோடு தொடர்புடையவர் உவே சாமிநாதன் கொடுத்துருக்காங்க. இந்த கூற்று தவறான கூற்று. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் சொல்லி 3 சங்கம் இருந்துச்சு. அதில் முதல் 2 சங்கம் வந்து கடல் குழால் அழியப்படுது. 3வது தமிழ்ச்சங்கம் தென்மதுரை தான். ஸோ இது வந்து தொடர்புடையது யார் அப்படின்னா, முடதிருமாறன் முதல் உக்கிர பெருவெழுதி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, எத்திக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து 4வது தமிழ்ச்சங்கத்தோடு தொடர்புடையவர் தான் உவே சாமிநாதர். இந்த 4வது தமிழ்ச்சங்கம் எப்படி நடைபெற்றது அப்படின்னா, பாசுகர சேதுபதி தலைமையில் பாண்டித்துறை மேற்பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதர், அடுத்த ராகவனார், பரிதிமார் கலைஞர் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து தான் 4வது தமிழ்ச்சங்கம் இன்றைக்கு முதலில் நடைபெற்றது.